herotalkies.com வெளிநாடு வாழ் தமிழர்கள் 500க்கும் மேற்பட்ட தமிழ் படங்களை லீகலாக கண்டுகளிக்க உதவுகிற இணையதளம். 3 நாள் ஃப்ரீ ட்ரையல் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லையா TCR30 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி பாருங்க. 30% ஆஃபர் நீங்க பார்க்குற அத்தனை படங்களுக்கும். தெரி அப்படின்ட்டு டக்குன்னு வந்து டைட்டில் வச்சோன்னே என்னடா அது சும்மா ஷார்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பெருசாக பிடிக்கல. அப்புறம் பேச தெரின்ட்டு மார்க்கெட்டிங் பெருசாக வந்து பெருசாக அப்படி ஒரு பூதம் மாதிரி வளர்ந்து நின்றுச்சு அந்த டைட்டில் அப்படிங்கிறது. இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிருக்குது. முதல் பாராட்டு யாருக்கு அப்படின்னா அட்லி என்கிற ஒரு தனி மனிதனுக்கு. இந்த வயசில் நிறைய பேர் ரெகுலர் சம்பளம் 15,000 சம்பளம் வாங்குற 17,000 எப்போ வாங்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நேரத்தில் லக் அப்படிங்கிறது மேபி அவருக்கு ஒரு 10% ஃபேவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் 90% அவர் ஃபேவர் பண்ணது அப்படிங்கிறது ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். அந்த ஹார்ட் ஒர்க் மூலமாக ஒரு ராஜராணி அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறது அப்படிங்கிறது அதுவே டஃப் தான். ஆனாலும் அவருக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒரு ஜாலியாக ஃபர்ஸ்ட் படம் எடுத்து வெளியே விட்டார். அது சக்ஸஸ் ஆச்சு. ஆனால் 2வது படம் அப்படிங்கிறது அதுக்கு 100 மடங்கு சுமையை தூக்கி தோளில் வைக்கிறாங்க. விஜய் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆக்டர் கூட ஒரு படம் அப்படிங்கிறப்போ இந்த படம் வெற்றி தோல்வி அதெல்லாம் விடுங்க. இந்த படம் எக்ஸிக்யூட் பண்ண விதம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட பட்ஜெட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக தெரிந்தாலும் நீங்கள் நல்லா உன்னித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு கூட வெளிநாட்டில் கூட இல்லை. பட்ஜெட் ரொம்ப மினிமம் தான். ஆனால் அந்த மினிமம் பட்ஜெட்டுக்குள்ளே இவ்வளோ ஒர்க் பண்ணி நமக்கு ஒரு தெளிவான என்டர்டெய்னரை கொடுக்கறதுக்கு அட்லிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு மனிதராக அவர் பெருசாக ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிறது விஜய் அப்படிங்கிற ஒரு சக்தி. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன சீன் நடிக்க சொன்னாங்க. இது வரைக்கும் யாரும் சொல்லலை. ஒரு சும்மா செவத்துலேருந்து எட்டி குதிக்கிற சீன். என்னைய சும்மா எட்டி குதிச்சு என்னென்னா காலில் ரத்தம் கட்டிடுச்சு, ப்ராப்பராக நடக்க முடியல. ஓகேங்களா? இவர் இந்த மனிதன் டான்ஸ் வாய்ஸ் கிட்டத்தட்ட 40 தாண்டிடுச்சு. டான்ஸ் ஆடுறாரு, ஃபைட்டு, எல்லாத்துக்கும் அந்த அப்பியரன்ஸ் கொஞ்சம் கூட பிசகாமல் எமோஷன்ஸு நீங்கள் கண்ணீர் அப்படிங்கிறதும் சரி. இந்த படத்தில் ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த எமோட் பண்ணிக்கிற விதம் அப்படிங்கிறது ஒரு 10 மடங்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். சின்ன சின்ன எமோஷன்ஸில் விளையாண்டுருக்கார் விஜய் அவர்கள். அப்படியே ஜாலியாக அப்படியே பேசிகிட்டு இருப்பார். டப்புன்னு சீரியஸாக மாதிரி ஒரு பொழிச்சு ஒன்று காது மேலேயே வைப்பார் வில்லன் மேலே. அது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூலுக்குள்ளே நடக்கிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஒரு கொஸ்டின் கேட்பார். அந்த கேட்குற விதமும் அந்த பதில் வர்ற விதமும் அப்படிங்கிறது விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகர் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கிறார் அப்படிங்கிறது அதோட ஒரு எக்ஸாம்பிள் தேவையே கிடையாது. சும்மா தூக்கி சாப்பிட்ருக்காருங்க. அதுக்கு அட்லி பாராட்டணும். அதற்கேற்ற தீனியை அவர் கொடுத்து அவரை அதாங்க நீங்கள் தான் இந்த குழந்தையே, நீங்கள் தான் சார் எல்லாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ஜால்ரா போட்டு ஒரு படத்தை எடுக்காமல் நீங்கள் ஒரு கேரக்டர் சார், இது நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவரை கன்வின்ஸ் பண்ணி அவருக்கு மட்டும் இல்லாமல் எல்லா கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸை கொடுத்து சின்ன சின்ன கேரக்டர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா நைனிகாவாகட்டும் மொட்டராஜேந்திரலாம் ப்ளஷர் அப்படியே அவர் வந்தாருன்னா போதும், சார் ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிறப்ப எல்லாம் சிரிக்கிறாங்க. ஒவ்வொரு சின்ன அதே மாதிரி அதே மொட்டராஜேந்திரனை ஒரு சென்சஸ், அதாவது ஒரு பெண்கள் அப்படிங்கிற பாலியல் தொல்லை எவ்வளோ ஆட்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு லாங் டயலாகையும் அவருக்கு கொடுத்து அங்கேயும் ஸ்கோர் பண்ண வைக்கிறார். அதில் தான் அட்லி மிளர்கிறார். மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஜித்து ஜில்லாடி பார்த்தீங்கன்னா கலர் கண்ணாடி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு கண்ணாடி கலர் மாறும். அதுவாகட்டும், அந்த இவ்வளோ பெரிய படம் போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டக்குன்னு ஒரு தனியாக ஒரு சீன் நிற்கும். வில்லன் ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு கஷ்டப்படுகிற குழந்தை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு போவார். அதை வில்லனுக்கு ஒன்று நடக்கும். அப்படிங்கிறப்போ அந்த 10 ரூபாயில அந்த குழந்தை சாக்லேட் வாங்கி சாப்பிடும். இதை எந்த படத்துக்குள்ள வச்சிருக்காரு? பெரிய ஒரு ஹீரோ அப்படிங்கிறப்போ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இதை ஃபோக்கஸ் பண்ணி வைத்திருக்கிறார் அப்படின்னா அட்லியோட சென்சிபிலிட்டி அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்குது. படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு பல இன்டெலெக்சுவல்ஸ் அதிமேதாவிகள் அது ரெண்டுமே ஒன்று தானே. அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபாஸ்ட்டாக போயிருதுங்க, அப்புறம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக என்னென்னா இது கமர்ஷியல் படம் அப்படின்னு தான் சொல்லி மார்க்கெட் பண்ணுறாங்க. ஸோ இது காசுக்காண்டி எடுக்கப்படுகிற படம். ஆனால் இந்த காசுக்காண்டி எடுக்கப்படுகிற படத்துலையும் அட்லி ஒரு சாதாரண மனிதரின் கோபங்கள் இன்றைக்கி நம்ம சமூகத்தில் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் உள்ளே சொருகி அதை சும்மா நான் வைக்கிறேன் அப்படின்னு வைக்காமல் அதற்கு கதையோட இணைத்து டெலிவர் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறதே பெரிய விஷயம். செகண்ட் ஹாஃபில் என்னென்னா அந்த ஃபேமிலி போர்ஷன்ஸ் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இப்போ ஃபேமிலி போர்ஷன்லாம் கராட்டே சீன் மாதிரி மாடியிலேருந்து அப்படியே ஒய்ஃப் குதிச்சு டப்புன்னு பெட்ரூமை திறந்து அதெல்லாம் போக முடியாது. அது நடக்காது. ஃபேமிலி போர்ஷன் அப்படின்னு வரப்போ, லவ் போர்ஷன் அப்படின்னு வரப்போ, ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரப்போ கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கணும். அதுக்கான ஸ்லோ இருக்குதான் செய்யுது. அது கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது, இல்லை அப்படிங்கள. ஆனால் அது அத்தனையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் பாதியில் இருக்கிற அந்த கடைசி அப்படிங்கிறது எல்லாத்தையும் இது பண்ணி கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமான கிளைமேக்ஸ். அதாவது கடைசியில் நமக்கு உணர்த்துறது என்னென்னா நல்ல அப்பாக்களால் வளர்க்கப்பட்ட மகன்கள் இருக்கிற சொசைட்டி அப்படிங்கிறது என்றைக்கும்
கெடாது அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜை அழகாக சொல்லிட்டு வெளியில் போகிறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். நைனிகா அந்த பொண்ணை வந்து அப்படியே வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே கை விட்டு எடுத்து மடியில் உட்கார வச்சுக்கலாமான் இருக்கு. அவ்வளோ க்யூட், அவ்வளோ சூப்பரான எக்ஸ்பிரஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவங்க பேசுகிற விதம், அதே மாதிரி அட்லி அதுலேயும் ஸ்கோர் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா மலையாளம் கேரளாக்குள்ளே போயிட்டு வந்து மலையாளம் ஆடியன்ஸை கேட்டர் பண்ணுற மாதிரி மலையாளம் பேசுகிறாங்க. அந்த பொண்ணு வந்து பேசுது. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அந்த அப்பா பொண்ணு வர்றப்பவே வந்து நமக்கு வந்து அப்படியே நெஞ்சம் நிறைந்து விடுகிறது. அதே மாதிரி வந்து அம்மா பையன் ராதிகா மேடம் ஆகட்டும் அவ்வளோ சூப்பரான ஒரு எமோஷன் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். அதே மாதிரி வந்து சமந்தாவாகட்டும், சமந்தாவும் வந்து இதில் வந்து நிறைய நடிச்சிருக்காங்க. பார்த்தா குண்டடிப்பட்டு நீங்கள் அப்படியே மேலே இழுத்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணீரோடு வந்து மேலே வந்து அந்த வலியோடு வந்து மேலே போவாங்க. ஸோ ஒரு வெறும் ஒரு மேக்கப் போட்டுக்கிட்டு சும்மா டான்ஸ் ஆடுகிற நடிகை தாண்டி எனக்கு தெரிஞ்சு தங்கமனுக்கு அப்புறம் இதில் வந்து ஓரளவுக்கு நடித்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இது எல்லாம் பார்க்குறப்ப வந்து இந்த படம் அப்படிங்கிறது சொல்லியே ஆக வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஆண்டனி எல் ரூபன் அவருடைய எடிட்டிங் அப்படிங்கிறது. நீங்கள் பாஸ்ட் ப்ரெசென்ட் போயிட்டு வரும், ஆனால் எப்படி போயிட்டு எப்படி வருது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எந்த ஒரு விஷயமுமே வந்து நமக்கு தெரியாது. அவ்வளவு தூரம் வந்து நேர்த்தியான ஒரு எடிட்டிங். அதற்கு வந்து அட்லிக்கும் பாராட்டு. ஏன்னா ஒவ்வொரு ஷார்ட்டையும் வந்து அவர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்கிறார். ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் சினிமட்டோகிராஃபி, நீங்கள் வந்து கிறிஸ்டல் கிளியர் சினிமட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் அவர்கள் வந்து பண்ணியிருக்கிறார். இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு அதோட தரத்தை உலகத்தரமாக ஒரு அந்த பட்ஜெட்டையும் கொஞ்சம் பெருசாக காமிக்கிறதுக்கு வந்து ஜார்ஜனுடைய சினிமட்டோகிராஃபி தான் வந்து மிகப்பெரிய காரணம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஜிவி பிரகாஷனுடைய இசை, பின்னணி இசை வர்றதே தெரில அப்படின்னா நல்லா பண்ணியிருக்கிறார் அப்படின்னு வந்து அர்த்தம். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. பாடல்கள் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். எனக்கு வந்து அந்த நடுவில் நல்ல வேலை ஒன்று வந்து பண்ணாங்க. அந்த இடையில டி ராஜன் சார் பாடுற பாட்டை வந்து வெளியே எடுத்துட்டாங்க. அது இருந்திருந்தால் படத்தை வந்து இன்னும் ஸ்லோ பண்ணியிருக்கும். மொத்தத்தில் இந்த தெரி அப்படிங்கிறது வந்துங்க, ஒரு ஃபேமிலி நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பையன் பொண்ணு எல்லாம் இருக்காங்க அப்படின்னா போய் உட்காந்து பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப குழந்தைங்க வேண்டாம், கொஞ்சம் கட்டி தூக்குற மாதிரிலாம் சீன்ஸ் எல்லாம் வருது. அதை தாண்டி நீங்கள் போய் உட்காந்து பார்க்குறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீட்டாக என்டர்டெயின் ஆகிட்டு வெளில வரக்கூடிய ஒரு தரமான ஒரு குடும்ப படம். தயவுசெய்து போய் பாருங்கள். ஒரு சமூகத்துக்கு நல்ல கருத்துக்களை நல்லபடியாக சொல்லுகிற ஒரு படம். கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணாது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிறதும் என்னுடைய நம்பிக்கை. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 5க்கு 3.8 தருவேன். தவறாமல் போய் பாருங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.